ஓம் சாந்தி. நான் வெற்றி சுரூபமான ஆத்மா. நான் சதா மகாதானியாக நிர்விக்னமாக இருக்கின்ற ஆத்மா. நான் மகான் ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விலகி ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். நான் மெல்ல மெல்ல வதனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். பாப்தாதா இப்போது என்னோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். இன்று பாப்தாதா சாக்கரத்தில் முன்னால் அமர்ந்திருப்பவர்கள், மேலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உள்ளத்தில் நெருக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். சிரேஷ்ட ஆத்மாக்களின் நெற்றிகளில் ஆத்ம தீபம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரே எண்ணம், ஒரே மனோநிலையில் நிலைத்திருந்து இறையன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய ஒருமுகப்பட்ட புத்தியின் மூலமாக தன்னை இறை அன்பில் மூழ்கடித்துக் கொண்ட நீங்கள் அனைவரும் எவ்வளவு அன்பானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம தீபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். சங்கம் யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சவம் எனில் குஷியினுடைய உற்சாகம் இருக்கின்றது. பாப்தாதாவும் நீங்களும் நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து ஏற்றப்பட்ட தீபங்களுடன் உற்சாகத்தை கொண்டாட வந்திருக்கின்றோம். பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் விஸ்வத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய மாற்றத்திற்கு நிமித்தமான ஆத்மாக்கள். விஸ்வத்திற்கான அஸ்திவாரம் நீங்கள். மூதாதையர்கள் மற்றும் பூஜைக்குரியவர்கள் நீங்கள். இயற்கைக்கு எஜமானர்களாகிய நீங்கள்
இயற்கையை வென்ற நீங்கள் ஆத்மாக்களுக்கு சிறிது நேரமாவது அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவத்தை ஏற்பட செய்ய வேண்டும். இதற்காக என்ன பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ அந்த பொக்கிஷங்களை வெற்றியுடையதாக ஆக்கி வெற்றியின் சொரூபமாக ஆகுங்கள். நேரத்தையும் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு குணத்தையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். இந்த வருடத்தை வெற்றிமூர்த்தி ஆவதற்கான வருடமாக கொண்டாடுங்கள். ஏனெனில் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. அந்த அதிகாரத்தை தனது காரியத்தில் ஈடுபடுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகுங்கள். ஏனெனில் இப்போது நீங்கள் பெறும் வெற்றி அநேக பிறவிகள் உங்கள் கூடையே இருக்கக்கூடியது. நிகழ்காலத்தை வெற்றியுடையதாக ஆக்கும்போது அது முழு காலத்திற்குமான வெற்றியின் பலனை தரும். மூச்சை வெற்றியுடையதாக ஆக்கும்போது அதன் விளைவாக எதிர்காலத்தில் அனைத்து ஆத்மாக்களும் முழு காலத்திற்கும் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். ஞானத்தினுடைய பொக்கிஷம் அதை வெற்றியுடையதாக ஆக்கும்போது நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் அத்தனை புத்திசாலியாக சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். சக்திகளை வெற்றியுடையதாக ஆக்குவதன் மூலம் தர்மத்தின் மீதும் ராஜ்யத்தின் மீதும் அதிகாரத்தை பெறுகின்றீர்கள். குணங்கள் என்ற பொக்கிஷங்களை வெற்றியுடையதாக ஆக்கும்போது அதனுடைய பலனாக திவ்ய குணதாரியாக ஆகின்றீர்கள். ஆகவே அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் உலகத்திற்காகவும் எவ்வளவு வெற்றியுடையதாக ஆக்குகின்றேன் என்பதை சோதனை செய்யுங்கள். சங்கமயுகத்தின் ஒரு நொடி என்பது முற்றிலும் ஒரு வருடத்திற்கு சமம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்பதுதான் உங்கள் அனைவருடைய லட்சியம். எனவே இந்த வருடத்தில் நாளை முதல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அட்டவணையை வையுங்கள். வெற்றி
என்னுடைய பிறப்புரிமை என்ற நினைவின் சொரூபமாக ஆகுங்கள். வெற்றி என்னுடைய கழுத்து மாலை. வெற்றி சொரூபமாக ஆவதுதான் சமமாக ஆவதாகும். பிரம்மா பாபாவின் அன்பிற்கு கைமாறு செய்வது எனில், எதன் மீது தந்தையின் அன்பு இருந்ததோ அதன் மீது என்னுடைய அன்பு தானாகவே இயல்பாகவே இருக்க வேண்டும். எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருப்பீர்களோ, அவரை பின்பற்றுவீர்களோ, அவ்வளவு கவனக்குறைவு முடிந்து போகும். நிராகாரி, நிர்விகாரி, மேலும் நிர் அகங்காரி என்ற சப்தத்தை சதா தன்னுடைய மனதில் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து மற்றும் உணர்ந்தீர்கள் எனில், தானாகவே சகஜமாக மேலும் தானாகவே சமமாகி விடுவீர்கள். முற்றிலும் மகாதானி, முற்றிலும் யோகி, முற்றிலும் தடையற்றவராக ஆக வேண்டியது இப்பொழுது அவசியம். மனதின் சக்திகள் மூலமாக அதிர்வலைகளை கொடுப்பது, சக்திகள் மூலமாக மனதிற்கான ஆற்றலை கொடுப்பது, கர்மத்தின் மூலமாக குணத்தினுடைய சகயோகத்தை கொடுப்பது மற்றும் அறியாமையில் இருப்பவர்களுக்கு குணதானம் கொடுத்து சேவை செய்யுங்கள். புது வருடத்தில் குணமூர்த்தியாக ஆகி குணங்களுடைய பரிசை கொடுங்கள். குணங்களுடைய தோழியை ஊட்டிவிடுங்கள். எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் நோ ப்ராப்ளம் என்ற சப்தம் வர வேண்டும். உறுதியான நிச்சய புத்தி உடையவராக வெற்றி மாலையில் மணியாக ஆகியே தீர வேண்டும். எத்தனையோ கல்பம் நீங்கள்தான் பாப்சமான் ஆகியிருக்கின்றீர்கள். நாம் தான் ஆகியிருக்கின்றோம். மேலும் நாம் தான் மீண்டும் மீண்டும் ஆகிக்கொண்டு இருப்போம். இந்த போதை உங்களுடைய செயலில் தென்படட்டும். நடத்தை மற்றும் முகத்தில் தென்படட்டும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். மேலும் என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம தீபமாக இருக்கும் ஆத்மா, சதா வெற்றியுடையதாக ஆக்கக்கூடிய வெற்றி சொரூபமான ஆத்மா, சதா முற்றிலும் மகாதானியாக நிர்விக்னமாக ஞானம் மற்றும் யோகம் நிறைந்திருக்கின்ற ஆத்மா, சதா மனதின் அதிர்வலைகள் மூலமாக, வாயுமண்டலத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடிய ஆத்மா,
அனுபவமூர்த்தியாகி அனுபவத்தை செய்விக்கக்கூடிய ஆத்மா. குற்றம் சொல்பவர்களுக்கும் கூட குணமாலையை அணிவிக்கக்கூடிய இஷ்ட தேவதையாக மகானாக இருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுள் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.